இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்புங்கிறது இன்னைக்கு தாவைக்கால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் ஒரு செய்தியாளர் சந்திப்புங்கிறதே நடந்திருக்கேன். இது விஜய் இப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரா, ஆதவ் நடத்தியிருக்காரா, புசியானந்த் நிகழ்த்தியிருக்காங்களா? முத ஒரு கட்சிக்கான கட்டமைப்புக்கான ஒரு சின்ன விதை மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும். அதனால் செங்கோட்டையன் அந்த கட்சியில் சேர்றாருங்கிற விட செங்கோட்டையன் தான் கிட்டத்தட்ட அங்கே ஒரு வழிநடத்தக்கூடிய நபராக அங்கே இருப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சீனியராக அவர் அங்கே இருக்கிறார். அப்புறம் இது அவங்களுக்கு ஒரு இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ விஜய்க்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் சரியில்லை, திமுக அதிமுக சரியில்லை, நாங்க ஒரு புதிய சக்தி அப்படின்னு சொல்லுகின்ற சீமான், கமலஹாசன், விஜயகாந்த், இந்த கான்செப்ட் தான் அவருக்கு அடிப்படை. இதெல்லாம் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் மேற்கட்டுமானம் தான். அந்த அடிப்படையில் இப்போ ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. இந்த மாற்றுங்கிறது சொல்றீங்களா? ஆமாம், மாற்றுங்கிற கான்செப்ட் உடஞ்சிருச்சுல. செங்கோட்டையனை நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து புதிய பாணின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? செங்கோட்டையன் ஆல்ரெடி செங்கோட்டையன் என்ன சிக்கலுங்கிறீங்க? ஜெயலலிதா பாணி ஏற்றுக்கொண்டவர் இன்னைக்கு வரையும் ஜெயலலிதா படத்தை வைத்திருக்கிறாரு. அப்ப இவரு வந்து நான் அப்படி இன்னைக்கு வரையும் அவர் ஜெயலலிதாவை எதிர்க்கிறேன்னு இந்த இடத்துலயோ திரு விஜய் சொல்லலையே. முதல்ல அவர் பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், காமராஜரோட நிப்பாட்டினாரு. அப்புறம் அண்ணாக்கு வந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அண்ணா எம்ஜிஆருக்கு வந்தாரு. இனிமே அப்ப அவர் ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் சேர்த்துக்க வேண்டியதானே? நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஜெயலலிதா சசிகலாவை சேர்த்துக்கொள்வது ஏன்? சசிகலா ஜெயலலிதா கட்சியை தலைமை தாங்கி வழி நடத்தின ஒருத்தர், நீங்க சசிகலா எப்படி அதுல சசிகலாவையும் இவ்வளவு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சசிகலாவையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அவங்க கொள்கை தலைவர்கள் அவங்க தொடர்ச்சியா பாருங்க, முதல்ல வந்து அஞ்சலி அம்மாள், பெரியார், அம்பேத்கர், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆர், அண்ணா, அந்த கான்செப்டில் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து தெளிவில்லை. அதனால் ஜெயலலிதாவையும் இவங்க சேர்த்துக்கிட்டா அப்படி பிரச்சனை. இப்போ செங்கோட்டையன் தான் சொல்கிறாருல, அப்படி ஒரு புனிதமான ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி தான் நடந்துச்சுங்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா, புசியானந்து ஒன்றுமே சொல்லலையே. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்களே, அப்படியா சார் ஜெயலலிதா வந்து புனிதமான ஆட்சியா, அப்போ உங்களுடைய ஊழலற்றங்கிற கான்செப்டுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்களாலாம் கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாமல் 3 பேருமே எந்திரிச்சு போனாங்களே. ஆதவ்லேருந்து யாருமே, ஆதவ பார்த்து கூட கேட்கப்பட்டது, அப்போ ஜெயலலிதா ஓகேவா உங்களுக்கு, உங்களுடைய கான்செப்ட் எம்ஜிஆரோட நிற்குதுன்னு கேட்டதுக்கு ஆதவ அர்ஜுனால பதில் சொல்ல முடியல, அப்படியே எந்திரிச்சு தான் போனாங்க. அப்போ அவங்க உருவாக்கின இந்த 2 பேருக்கும் எப்போவுமே இந்த 2 திராவிட கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு 10-15% ஓட்டு இருக்கு. அது மூப்பனார் 89 நிற்கும் போதுலேருந்து அப்படி ஒரு கான்செப்ட் இருந்தது. அந்த பிம்பம் தான் விஜய்க்கு பலம் ஆரம்பத்தில். ஏன்னா இவங்க யாருமே 49 போடுற கூட்டம் தான் அது. இப்போ அது வந்து அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஓட்டை விழுகுது. ஆனால் செங்கோட்டையன் சேர்ந்தது மூலமாக அதுக்கப்புறம் நோட்டா வந்துருச்சு. 49க்கு அப்புறம் நோட்டா வந்துருச்சு. அதெல்லாம் ஒரு டீமு. எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டோங்கிறதெல்லாம் அந்த கமலஹாசனுக்கு ஓட்டு போடுவாங்க, சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க, ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சே ஓட்டு போடுவாங்க. எந்த கட்சியும் எங்களுக்கு வேணாம். அந்த தான் விஜயோட மிகப்பெரிய பலம். அந்த பலத்தில் இப்போ அடிப்படையில் செங்கோட்டையனை சேர்த்துக்கிறதா இருக்கட்டும், அடுத்து கேபி முனுசாமி வரப்போறாருன்னு சொல்கிறாங்க, உண்மையானு தெரியல. இந்த மாதிரிலாம் அவர் சேர்த்துக்கிட்டு இருந்தாருன்னா இல்லை தெரியல,